அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 2.25 ஆண்டு காலம் ஆகிறது. விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா? நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா? அவர்களுடைய குடும்பம் மட்டும் வளமானது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது. சிந்தித்து பாருங்கள். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் ஏன் மற்றவர்கள் ஆளக்கூடாதா? இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?